திருச்செந்தூர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் நேத்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். ஆனால் கைது செய்யப்பட்ட அன்னைக்கு இரவே அவருக்கு பெயில் ஆனது கிடைச்சிருச்சு. பெயில் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன? ஏன்னா தமிழ்நாட்டோட முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களை மோசமாக விமர்சிச்சிட்டாரு. விமர்சனம்ன்றதையும் தாண்டி அவர் மீது ரொம்ப பர்சனல் அட்டாக்ன்றது பண்ணப்பட்டிருக்கு. அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு பதவி எம்எல்ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு பதவியும் தாண்டி வரம்பு மீறி பேசிட்டாருன்னு சொல்லி பெரிய ஒரு அலிகேஷன் ஆனது அவர் மீது வைக்கப்பட்டது. அப்போ அப்படி இருந்தும் ஜாமீன் எப்படி கிடைச்சதுன்னு தேடி பார்க்குறப்போ சில முக்கியமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, திமுகவோட ரொம்ப முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ்ன்றதையும் தமிழக காவல்துறை கொடுத்துருக்காங்க. இந்த லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டா அவரை யாராச்சும் அடையாளம் கண்டா இல்லை எங்கேயாச்சும் பார்த்தா கூட அவரை பற்றின தகவலான தெரிவிக்கப்படணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ, திமுகவோட சிட்டிங் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் கைதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் போன பதிவுகளில் பார்த்துருப்போம். இருந்தாலும் அந்த பதிவை பார்க்காத நபர்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு முக்கியமான ஒரு விழா மேடையில், கட்சி விழா மேடையில் பேசுகிறப்போ முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களை பற்றி காட்டமான சில வார்த்தைகளை பேசிட்டார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் அப்படியெல்லாம் இருக்காரு இப்படியெல்லாம் இருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் வரம்பு மீறி பேசுறதுனால அவர் மீது காவல்துறையானது வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அந்த வழக்கு பதிவு பண்ணதுக்கு அப்புறமா முன்ஜாமீன் மனுவானது கொடுக்கப்படுது. ஆனால் அது நிராகரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அடுத்த 90 நிமிடங்கள் அவர் கைது பண்ணப்படுறார். இப்படி கைது பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய சம்பவங்கள், சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குது. ஏன்னா காவல்துறை வாகனத்தில் அமர்ந்திருக்கப்போ நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. தாவேகாவுக்கு ஆதரவா காவல்துறையினர் செயல்படுறாங்க. இப்படி செயல்படுறதுனால நீங்க உங்க எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு தாவேக வாங்கன்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் என்கிட்ட பேரம் பேசினாங்க. ஆனா அது நடக்காது, திமுகவில் இருந்து நான் என்னைக்குமே ஒரு நாள் கூட விலக மாட்டோம்னு சொல்லி ரொம்ப வீராவேசமா சில வசனங்களை பேசியிருந்தார். இரவே பார்த்தோம்னா அவருக்கு பெயில் ஆனது கிடைக்குது. இந்த பெயில் கிடைச்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இவ்வளவு மோசமான விமர்சனங்களை வைத்ததுக்கு அப்புறமும் அப்புறம் எப்படி இவருக்கு பெயில் கிடைச்சது? இதுக்கு பின்னாடி சுவாரஸ்யமான ஒரு தகவல் இருக்கு. என்னன்னா, செக்ஷன் 41A கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர், சிஆர்பிசி இல்ல பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 13 சொல்லுவாங்க. இதன்படி காவல்துறை சார்பில் இவருக்கு ஒரு நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நோட்டீஸ்க்கு அவர் பதில் கொடுக்கிற விதமா ஜூன் மாதம் 30ஆம் தேதி அவர் விசாரணைக்காக ஆஜராயிருக்கணும். ஆனா உடல்நிலை காரணமா எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி ஜூலை மாதம் 10ஆம் தேதி எனக்கு ஆஜராகிறதுக்கு சம்மதம்னு சொல்லி பதிலுக்கு காவல்துறைக்கு பதில் கடிதம் கொடுத்திருக்காங்க. அது காவல்துறை சார்பிலும் வாங்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க கொடுத்த ஒரு கடிதத்துக்கு பதில் கொடுத்திருக்காங்க, அதை நீங்களும் ஏற்று வாங்கியிருக்கீங்க. 10ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு ஆஜராகிறதுக்கான அவகாசம் இருக்கப்போ எதற்கு உடனடியாக கைது பண்ணீங்க? அதனால அவருக்கு பெயில் கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் அவருக்கான அந்த ஒரு பெயிலை கொடுத்திருக்கு. ஆனால் அந்த பெயில் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா திமுகவினரும் சரி இல்லை இன்னும் நிறைய நபர்களும் சரி தாவேகா மீது இன்னும் அடுத்த கட்டமான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இந்த குதிரை பேரம் நடந்ததா, அதாவது காவல்துறையினரே இவருக்கு ரொம்ப பிரஷர் போட்டாங்க, திமுகவில இருந்து வெளியில வர சொன்னாங்கன்ற மாதிரி பல்வேறு விதமான கருத்துக்களை பண்ணிட்டு வராங்க. இதுக்கு தாவேகா காரங்களோட பதில் என்னன்னா, 2015 காலத்தில் இவர் பேசிய ஒரு காணொலி. ஏன்னா திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட வாழ்க்கை எடுத்து பார்த்தோன்னா 2 கட்சிகள் அதிமுக திமுகன்னு சொல்லி இந்த 2 கட்சிகளுமே கொஞ்சம் இன்ஃப்ளூன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் முதல்ல தன்னுடைய பொலிட்டிக்கல் வாழ்க்கையை ஆரம்பிச்சது அதிமுகவில் இருந்து தான். 2001 திருச்செந்தூர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 2006 மீண்டும் திருச்செந்தூர் எம்எல்ஏவா அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு. ஆனால் 2009 இவர் கட்சி விட்டு நீக்கப்படுறார். கட்சியோட சட்டத்திட்டங்களுக்கு எதிராக செயல்பட்டதுனால ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுறதா அப்போதைய அதிமுகவோட பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா இவர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திமுகவில் சேர்றார். திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறமா 2009 பை எலெக்ஷன் இடைத்தேர்தலானது வருது. அந்த இடைத்தேர்தலில் ஜெயிச்சு திமுகவில் ஒரு முக்கிய புள்ளியா மாறுறாரு. ஆனா 2015 அதுக்கும் பிரச்சனை வருது. திமுகவில் இருந்து இவரை தற்காலிக நீக்கம் பண்றாங்க. டெம்பரரி சஸ்பென்ஷன் அது பண்ணப்பட்டது மட்டும் இல்லாம இவருக்கு எதிராக பல புகார்கள் வருது. லோக்கல்ல, அதாவது திமுகவில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளை இவர் மதிக்க மாட்டேங்கிறாரு, இன்னும் சில குற்றச்சாட்டுகள் இவர் மீது வரதுனால இந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க திமுகவில் இருந்து விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் திரும்ப புரட்சி தலைவி அம்மா அவர்களோட அந்த ஒரு ஆதரவுக்கு நான் செல்றது கூட தயாரா இருக்கேன். நல்லவேளை நான் திமுகவில் இருந்து வெளியில என்னை அனுப்பிட்டாங்க, நானே வெளியில போலான்னு இருந்தேன், அவங்களே என்னை அனுப்பிட்டாங்க. அப்படி அவங்க மட்டும் அனுப்பலனா இன்னத்துக்கு என்ன கிரிமினல் கேசஸ் கூட வந்திருக்கும்னு சொல்லி அவரே அவரோட ஆதங்கத்தை கொட்டியிருப்பார். இது அவர் 2015 பேசினது. அந்த வீடியோவை இப்போ டிவிகேவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப வைரலா மாத்தி பரவ வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் மாத்தி பேசின ஒரு நபரோட அந்த ஒரு குதிரை பேர் குற்றச்சாட்டை நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி அந்த ஒரு கேள்வியுமானதும் இந்த இடத்துல கேட்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம காவல்துறை வாகனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கப்பவே காவல்துறை அதிகாரிகள் தொடர்பான ஒரு கருத்து, போலீஸாவது இந்த மாதிரி சில வார்த்தைகளையும் பேசியிருக்காரு. அதுவும் இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக மாற ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை இப்போ மாறிட்டு இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் பற்றினதான். செந்தில் பாலாஜி அவர்களும் அவருடைய சகோதரர் திரு அசோக்குமார் அவர்களுக்கும் காவல்துறை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அவர் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியலன்றது காவல்துறையோட ஒரு வாதமாக இருக்கு. இந்த தாவேகா எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்க முயற்சி பண்ண கேஸில் இவங்களை தேடிட்டு இருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட சம்மனும் இன்னைக்கு அவர்களோட இல்லத்தில் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டதா
சென்னை காவல்துறை ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, லுக் அவுட் நோட்டீஸ் இது கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல இந்த லுக் அவுட் நோட்டீஸ்னா என்ன, இது பொதுவாக எப்போ கொடுப்பாங்கன்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட ஏதோ ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி, இல்லை தமிழக காவல்துறை, இல்லை வேற ஏதாச்சும் ஒரு மாநிலத்தோட ஒரு காவல்துறை ஒரு நபரை தேடிட்டு இருக்காங்க. அந்த நபர் எங்கே இருக்காரு என்னன்னு தெரியல. அப்போது இவர் வெளியில் தப்பிச்சு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க தப்பிச்சு போகக்கூடாது, அவங்க இந்த பகுதியை விட்டு வெளியில் எங்கேயும் வெளி மாநிலங்களுக்கோ இல்லை வெளிநாடுகளுக்கோ போயிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த லுக் அவுட் நோட்டீஸை கொடுப்பாங்க. இது எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஏர்போர்ட்டுக்கு போகிறப்போ அவரோட ஐடென்டிட்டியை செக் பண்ணுவாங்க. இவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்ததுக்கப்புறமா இவரோட ஐடென்டிட்டி அதுக்கு மேட்ச் ஆகுறப்போ, இவர் தான் தேடிட்டு இருக்காங்கன்னு அந்த உறுதிப்படுத்தப்படுறப்போ அவரை பற்றின தகவல், இல்லை உங்களுக்கான அந்த பயணம்ன்றதை எங்களால் கொடுக்க முடியாது, உங்களோட பயணத்தை எங்களால் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி காவல்துறைக்கு உடனடியாக தகவல் கொடுக்கணும். இதுதான் லுக் அவுட் நோட்டீஸ்ன்றது. இது ரெண்டுத்தையும் இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் செந்தில் பாலாஜியோட சகோதரர் திரு அசோக்குமார் அவர்களுக்கும் இப்போ தமிழக காவல்துறையினால் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தாவேகா எம்எல்ஏக்கள் பற்றின கேஸ் ரொம்ப பெருசாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் தாவேகாவுக்கு எதிராக ஒரே நேரத்தில் அதிமுகவும் திமுகவும் இன்னைக்கு கவர்னர் மாளிகையில் தாவேகா குதிரை பேரம் நடத்துதுன்னு சொல்லி ரெண்டு கட்சி சார்பிலையும் தனித்தனி புகார்களானது கொடுக்க போயிருக்காங்க. இதில் ஆளுநர் சம்பந்தப்பட்ட பெரிய ஒரு பிரச்சனையும் இப்போ கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. ஆளுநர் அவருக்கான அதிகாரம் என்ன? ஏன்னா ரீசெண்டாக தமிழகத்தில் சில இடங்களில் ஆளுநர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்படி ஆய்வு மேற்கொண்டதுக்கு மிகப்பெரிய எதிர்வினையானது கிளம்புச்சு. எதிர்கட்சியிலிருந்து ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவோட மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வரைக்கும் மிகப்பெரிய கண்டனங்களை பதிவிட்டிருந்தாங்க. பொறுப்பு ஆளுநர் பொறுப்போடு நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு வார்த்தையும் இந்த இடத்துல சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருந்தார். இப்போ பிரச்சனை என்ன? ஆளுநர் அவர்களுக்கு உண்மையிலேயே தமிழகத்தில் ஆய்வு பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கா இல்லையான்னு பார்த்தோன்னா, சிங்கிள் லைனில் சொல்லணும்னா அதுக்கான அதிகாரம்ன்றது கிடையாது. ஆனால் இன்னைக்கு தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக முன்னாள் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், இன்னைக்கு தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஆளுநரை சந்தித்து உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு எதிராக அந்த போக்சோ கேஸில் அவரை இன்வால்வ் பண்ணணும், குழந்தைகளை முறையற்ற முறையில் தொட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்ததுக்கப்புறமா, அந்த கம்ப்ளைண்ட்டை பற்றி நான் பேச விரும்பல, ஏன்னா அதை எப்படி எனக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. அவர் என்னோட குழந்தைகளாக தான் நினச்சா அந்த குழந்தைகளோட காலை பிடிச்சி விட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு தந்தையோட ஸ்தானத்திலிருந்து இதை இவங்க போக்சோ கேஸ் வரைக்கும் கொண்டு போகிறனால அதை எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அது சம்மந்தப்பட்ட விசாரணையானது இதுக்கப்புறம் மேபி வரலான்றது சொல்லியிருக்காங்க. அப்படி சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஆளுநர் இதுக்கப்புறம் ஆய்வுகள் பண்ணுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குன்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காரு. தமிழக பாஜக தலைவர் அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இதை உறுதிப்படுத்துதான்னு பார்த்தோன்னா கிடையாது. அரசியல் அமைப்பு சட்டத்தின் 167வது ஆர்டிக்கல் இதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஆளுநர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் யாருன்னு பார்த்தோன்னா, அந்த மாநிலத்தோட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு பொறுப்பு அதிகாரி மாதிரி தான். அவருக்கு மேஜராக எந்த விதமான பவரும் இருக்காது. அவரால் எந்த விதமான தலையீடுன்றதையும் அரசுக்குள்ளே கொடுக்க முடியாது. சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது, அமைச்சர்களுக்கான அந்த பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது, சட்டமன்ற கூட்டத்தொடர் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளை வெளியிடுறது, சட்டமன்றத்தை கூட்டுறது, சட்டமன்றத்தை கலைக்கிறது, எம்எல்ஏ மற்றும் இல்லை மினிஸ்டர்ஸோட அந்த முக்கியமான ஆலோசனைகளின் பேர் முடிவுகளை எடுக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையில் ஒரு பாலமாக இருக்கிறது, தமிழக சட்டசபையினால் கொண்டு வரக்கூடிய ஒரு தீர்மானம், அந்த தீர்மானத்துக்கான அப்ரூவல் கொடுக்கறது, கிட்டத்தட்ட சென்ட்ரலோட விஷனில் பார்த்தோன்னா தமிழகத்தை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பு, அவ்வளோதான். இதை தவிர்த்து இதெல்லாம் அவரால் என்னெல்லாம் பண்ண முடியுன்றது, அவர் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, தனியாக போயிட்டு ஆய்வு பண்ணுறது, ஸ்டேட்டோட ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாலம் கட்டக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், இல்லை ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, அது போய் அந்த இடத்துல ஆய்வுன்றதை பண்ண முடியாது. இது ஆர்டிகல் 167 ரொம்ப தெளிவாக காமிக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஒரு மக்களை சந்திக்கலாம். ஆனால் அப்படி மக்களை சந்திக்கிறப்போ தமிழக அரசு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோடு சேர்ந்து அந்த இடத்துல ஆய்வு பண்ணக்கூடாது. இதற்கு பதிலாக அவரால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தோன்னா, முதலமைச்சர்கிட்ட அவர் கேட்க முடியும், என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, இது எந்த கட்டத்தில் இருந்துட்டு இருக்கு, அடுத்ததாக என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி முதலமைச்சர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அடிஷனலாக இன்னும் தேவைப்படுதுன்னா அதை பற்றின எக்ஸாக்ட் டீடைல்ஸ், எந்தெந்த மந்திரிகள் எந்தெந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களோட துறைகளில் அவங்களோட பங்களிப்பு என்னன்னு சொல்லி அந்த டேட்டா வரைக்கும் ஆளுநர்னால கேட்க முடியும். மற்றபடி டைரக்டாக ஸ்டேட்டோட டெசிஷனில் ஆளுநர் அவர்களால் தலையிட முடியாது. இதுதான் ஆளுநரோட அதிகாரம். ஆளுநரோட பங்களிப்பு தமிழக அரசியலில் இவ்வளோதான். இந்த தமிழகத்தில் மட்டும் கிடையாது, எல்லா மாநிலத்திலையும் ஆளுநரோட டியூட்டின்றது இவ்வளோதான். இதை தவிர்த்து நேரடி முடிவுகள் கொண்டு போகிறதோ நடவடிக்கை எடுக்கிறதோ ஆளுநருக்கான அதிகாரத்தில் கிடையாது. இது மட்டும் கிடையாது. இப்போது ஆளுநர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, டைரக்டாக ஆளுநர் மாளிகையில் பொதுமக்கள் புகார் கொடுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் அதை என்கிட்ட புகாராக கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் புகார் கொடுத்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்.
ஏதோ ஒரு வீட்டில் ஒரு எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பிரச்சனை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, அவங்க போயிட்டு ஆளுநர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவே அவர் வாங்கிட்டாரு. சரி, ஓகே, பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அடுத்த கட்டமாக அவரால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தோன்னா, அது சம்பந்தப்பட்ட அந்த துறையோட செயலாளர் செக்ரட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதுறதோ இல்லை அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறதோ மட்டும்தான் இவரால் பண்ண முடியும். மற்றபடி இவரால் நேரடியாக அந்த ஒரு புகாரின் மீது நடவடிக்கையானது எடுக்க முடியாது. இவ்வளோதான் ஆளுநரோட அதிகாரம், இவ்வளோதான் அவருக்கான பவர்ன்றது. ஆனால் இது எதற்காக இப்போ இவங்க பண்ணணும்? ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு சைடு அவங்களோட பொலிட்டிக்ஸை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியோட ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனாக இந்த இடத்துல பார்க்கப்படுறது ஆளுநர் அவர்களோட அந்த ஒரு பதவி தான். ஸோ அதை பயன்படுத்தி பிஜேபி அவங்களோட கேம் பிளானை ஸ்டார்ட் பண்ணிட்டதா பலரும் தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் நம்ம 3 முக்கியமான விஷயத்தை பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதனால் பெயில் கிடச்சிது. இன்னொன்று, லுக் அவுட் நோட்டீஸ் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவரோட சகோதரர் அவர்களுக்கும் கொடுத்துருக்கக்கூடிய லுக் அவுட் நோட்டீஸ். 3வது, ஆளுநருடைய அதிகாரம் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கின்றதையும் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவும் இந்த விடுபடுது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.